அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இந்த 2025ல சிங்கப்பூர்ல வேலை பார்க்குறவங்களுக்கு யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு, அதாவது யாருக்கெல்லாம் சம்பள உயர்வு இருக்க போகுது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான தகவல்கள், வேலைவாய்ப்பு செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் நீங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த சம்பள உயர்வு இந்த 2025 ஒரு அதிர்ஷ்டமான வருஷமா தான் அமைய போகுது. ஏன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட் டைம்ஸ் பத்திரிகையில எல்லா நிறுவனமும் குறைஞ்சபட்சம் 3.6% இருந்து 4% சம்பளத்தை உயர்த்த போவதா தெரிவிச்சிருக்காங்க. அது எந்தெந்த செக்டருக்கு எவ்வளவு சம்பளம் உயர போகுது அப்படிங்கிற பத்தி வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான பாஸ் டைப்புல நீங்க சிங்கப்பூருக்கு வரலாம். அதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது எஸ் பாஸ், இ பாஸ், ஒர்க் பெர்மிட். இதை பத்தி முதல்ல நம்ம பார்த்துருவோம். அதுல ஃபர்ஸ்ட் எஸ் பாஸ். எஸ் பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டா 2024 இவங்க சொல்லியிருந்தாங்க 2025ல எஸ் பாஸ் ஹோல்டருக்கு சம்பளம் உயர்த்த போவதா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஸ் பாஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. அதுல ஜெனரல் செக்டர் ஒன்னு, பினான்சியல் செக்டர் ஒன்னு. 2024ல இந்த ஜெனரல் செக்டர் 3150 வெள்ளி வாங்கிட்டு இருந்தாங்க. அதை 2025ல 3300 வெள்ளியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரியே. சரிங்களா? இதே பினான்சியல் செக்டர்ல 2024ல ஸ்டார்டிங் சேலரி 3650 வெள்ளியா இருந்துச்சு. அதே 2025ல 3800 வெள்ளியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த எஸ் பாஸ் ஹோல்டருக்கு லெவி ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 550 வெள்ளியா இருந்த லெவி ரேட் ஒரு மாசத்துக்கு இப்போ 650 வெள்ளியா மாத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து இ பாஸை பத்தி பார்ப்போம். இந்த இ பாஸ்ல உள்ளவங்களுக்கு டபுள் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி 2024ல எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்களோ அதை விட அதிக சம்பளம் இந்த தடவை வாங்க போறாங்க. இந்த இ பாஸ்லயும் ரெண்டு டைப் இருக்கு. ஜெனரல் செக்டர், அதே போல பினான்சியல் செக்டர். 2024ல ஜெனரல் செக்டர்ல 5000 வெள்ளி வாங்கிட்டு இருந்தவங்க இந்த 2025ல 5600 வெள்ளியா இன்க்ரீஸ் பண்ண போவதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பினான்சியல் செக்டர். பினான்சியல் செக்டர்ல 2024ல 5600 வெள்ளியா வாங்கிட்டு இருந்ததை இந்த வருஷம் 2025ல 6200 வெள்ளியா இன்க்ரீஸ் பண்ண போவதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் சேலரியே இந்த அமௌண்ட். சரிங்களா? அதாவது பினான்சியல் செக்டருக்கு 6200 வெள்ளியும், ஜெனரல் செக்டருக்கு 5600 வெள்ளியும் ஸ்டார்டிங் சேலரியா கொடுக்க போவதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜை பொறுத்து இந்த இ பாஸுக்கு சம்பளம் கூடும். அதனால நீங்க சிங்கப்பூர் வர்றதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இ பாஸ், ரெண்டாவது சாய்ஸ் எஸ் பாஸ். இந்த மாதிரி கேட்டகரியில வந்தீங்கன்னா நீங்க சம்பளத்தை அள்ளலாம். சரிங்களா? இதுக்கு நீங்க சர்டிபிகேட் அவசியம் வச்சிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம கதைக்கு வருவோம். அதாவது ஒர்க் பெர்மிட் ஹோல்டருக்கு சம்பள உயர்வு இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் என்னதான் ரூல்ஸ் போட்டாலும் ஒரு சில கம்பெனிகள் அந்த ரூல்ஸை நிறைவேற்றுறது இல்லை. எடுத்துக்காட்டுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி 18 வெள்ளி பேசிக்கா கொடுத்தாங்க. அதே 18 வெள்ளி தான் இந்த 2025 வரைக்கும் இருக்கு. சரிங்களா? நாளுக்கு நாள், வருஷத்துக்கு வருஷம் விலைவாசி உயருதே தவிர எங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவில்லை. அதாவது சம்பள உயர்வு இல்லை. வேலைப்பளு அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கு. சரிங்களா? ஒரு சில கம்பெனில இந்த 18 வெள்ளியில இருந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வெள்ளி ஏற்றுவாங்க. ஒரு சில கம்பெனில வருஷத்துக்கு 1 வெள்ளி ஏற்றுவாங்க. ஒரு சில கம்பெனில அதுவும் கிடையாது. சரிங்களா? வேலைகள் கஷ்டமாகிக்கிட்டே இருக்கே தவிர சம்பள உயர்வு கிடைப்பதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஒரு கம்பெனி ஐபி அப்ரூவ் பண்ணும் போதே அவசியம் வருஷத்துக்கு வருஷம் ஒரு 2 வெள்ளியோ 3 வெள்ளியோ 1 வெள்ளியோ ஏற்றி தான் ஐபியில போடணும் அப்படின்னாதான் அப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஒரு சில கம்பெனிகள் ஃபாலோ பண்ணுவாங்க.
இந்த நிலைமை என்னைக்குதான் மாறப்போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா ஒரு நாள் மாறும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதாவது இந்த சிங்கப்பூர் வர்றதுக்கு ஏஜென்ட் மூலியமா இல்லாம சிங்கப்பூர் கவர்மெண்டே இந்தியாவுல ஒரு நிறுவனம் மூலமோ அல்லது வெளியுறவுத்துறை மூலமோ அதை தொடர்பு கொண்டு டைரக்டா சிங்கப்பூருக்கு வேலைக்கு எடுத்தாங்கன்னா ஏஜென்ட் ஃபீஸும் குறையும். எங்களுக்கும் சம்பள உயர்வு கிடைக்கலாட்டியும் அந்த காசை மிச்சம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சிங்கப்பூர் வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் இப்போதைக்கு 5 லட்சம் ஆகுது. அந்த 18 வெள்ளிக்கு சம்பளத்துக்கு இப்பெல்லாம் மாதிரியான ஓவர் டைமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி சிங்கப்பூரோட வளர்ச்சி நாளுக்கு நாள் ஓவர் டைம் கண்ணா பின்னான்னு இருக்கும். ஈஸியா கட்டி வந்த காசை எடுத்துடலாம். இப்ப ஓவர் டைம் 2 ஹவருக்கு மேல கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதனால 5 லட்சம் ரூபாய் கட்டி வந்தா மாசத்துக்கு ஒரு 30,000 எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அதாவது 18 வெள்ளி பிளஸ் 2 ஹவர் ஓவர் டைம். சரிங்களா? அதனால இவ்வளவு அமௌண்ட் கட்டி வர்றது ரொம்ப ரிஸ்கா இருக்கு. நிறைய பேர் இருக்க கடனாளியா தான் ஆகுறாங்க. இது ஏஜென்ட் இல்லாம டைரக்டா ஒரு சிங்கப்பூர் நிறுவனம் இந்தியாவோட நிறுவனம் மூலியமா எடுத்தாங்கன்னா இன்னும் செலவினங்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எஸ் பாஸ், இ பாஸ், ஒர்க் பெர்மிட் ஹோல்டருக்கு சம்பள உயர்வு இருக்குமா இல்லையான்னு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த கேட்டகரியில உள்ளவங்களுக்கு சம்பள உயர்வு இருக்கா இல்லையான்னு வாங்க தெரிஞ்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கன்சல்டிங் பிசினஸ் அண்ட் கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு 5.7% சம்பளம் உயர போவதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இதுக்கு 3%லிருந்து 5% சம்பளம் உயர போவதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெக் அதாவது டெக்னாலஜிக்கு 4%லிருந்து 5% சம்பளம் உயர போவதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி எனர்ஜி கேட்டகரிக்கு 4.2%லேருந்து 4.4% வரைக்கும் சம்பளம் உயர போவதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீட்டைல் கேட்டகரிக்கு 4%லேருந்து 4.3% உயர போவதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரோஸ்பேஸ்க்கு 4.1% உயர போவதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லைஃப் சயின்ஸ் அண்ட் மெடிக்கல் டிவைஸ் இதுக்கு 4%லிருந்து 4.1% உயர போவதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேங்கிங் அண்ட் பினான்சியல் சர்வீஸ் இதுக்கு 4.1% உயர போவதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் இதுக்கு 4% உயர போவதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஹெல்த் கேர்னா இந்த நர்சிங் அந்த மாதிரி கேட்டகரியில வர்றாங்கல்ல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் அவங்களுக்கு 4% உயர போவதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கெமிக்கல்ஸ் அதாவது இந்த மெரைன் ஃபேக்டரி அந்த மாதிரி வர்றாங்கல்ல அவங்களுக்கு 3.9% உயர போவதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லொஜிஸ்டிக் அவங்களுக்கு 3.9% உயர போவதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல இருக்கவங்களுக்கு 3.9 சம்பள உயர்வு இருக்க போவதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஓவரால் பொதுவா கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தமா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 3.9% உயர போவதா சொல்லியிருக்காங்க. நமக்கு உயர போகுதா இல்லையான்னு போகதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி சிங்கப்பூர் சம்பந்தமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். மகிழ்ச்சி.